எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து பயங்கரமா கீழ விழுந்திருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ட்ரூத் சோசியல் மீடியால ஜெரோம் பவல பயங்கரமா தாக்கியிருந்தாரு. அதாவது எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகுறதுக்கு இந்த எலிவேட்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் காரணம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். ஜெரோம் பவல் அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசிஸ் வந்து ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. அதனால ட்ரம்ப் வந்து ஃபயர் பண்ணாலும் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்திருந்தது இல்லையா. ஜெரோம் பவல் அவர்களுடைய டேர்ம் அப்படின்றது மே 26 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் ஃபயர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் வந்து நடக்குது. அதனால மார்க்கெட் வந்து நேற்று பயங்கரமா கீழே விழுந்துருந்ததுங்க. டாலர் வந்து ஒரு 3 இயர்ஸ் லோல இருந்தது. கோல்டு டபால்னு மேல ஏறிடுச்சுங்க. நேற்று நாஸ்டாக் ஒரு 415 பாயிண்ட் டவுனு, டவ் ஜோன்ஸ் ஒரு 971 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 124 பாயிண்ட் டவுனுங்க. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 10 கிராம் 1 லட்சம் ரூபாங்க அந்த இடத்துக்கு வந்துருச்சு. 22 கேரட் கோல்டு 1 கிராம் 275 ரூபாய் இன்னைக்கு விலை ஏறி இருக்குங்க. 9290 ரூபாய் பெர் கிராம் 22 கேரட் கோல்டு. அடுத்த பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேரல் 159 லிட்டர் 66.60 US டாலரா இருக்குங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பீடு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா டாலர் வந்து வீக்கன் ஆயிருக்கு. ஒரு 3 இயர்ஸ் லோல இருக்கு. நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம். டாலர் வந்து பயங்கரமா ஸ்ட்ரென்தன் ஆனிச்சு. அப்ப வந்து ருப்பி பயங்கரமா கீழே விழுந்தது. 87, 88 நெருக்கி எல்லாம் போச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து ருப்பி எல்லாம் அப்படியே தான் இருக்கு, டாலர் தான் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்களே. இப்ப அதோட ரிவர்ஸ் வந்து இப்ப நடக்குதுங்க. டாலர் வந்து 3 இயர்ஸ் லோல இருக்கு. அதனால ருப்பி வந்து கொஞ்சம் கெயின் ஆன மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அடுத்து ஜப்பான் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 87 பாயிண்ட் கீழே இறங்கி இருந்தது. 0.25% டவுனு. நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா நேற்று பயங்கரமா ஏறி இருந்தது. இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 80 பாயிண்ட் மறுபடியும் ஏறி இருந்தது. எகெயின் பேங்க் நிப்டியை வச்சு நிப்டி மேல ஏறி இருக்குங்க. எஃப்ஐஐஸ் நேற்று 1900 க்ரோர்ஸ்க்கு பக்கமா வாங்கியிருக்காங்க. டிஐஎஸும் ஒரு 250 க்ரோர்ஸ்க்கு பக்கமா நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா பவர்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா பவர் என்ன பண்றாங்க, அவங்களோட சப்சிடரி டாடா பவர் ரினியூபிள் எனர்ஜி டாடா மோட்டார்ஸ் கூட டைப் போடுறாங்க. எதற்கு அப்படின்னா ஒரு 131 மெகாவாட் ஹைபிரிட் பவர், விண்ட் சோலார் ஹைபிரிட் பவர் எங்க இதை செட்டப் பண்ண போறாங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, குறிப்பா மகாராஷ்டிரா, குஜராத்ல அவங்களுக்கு 6 பிளான்ட் இருக்குங்க. ஸோ இந்த 6 பிளான்ட்லையும் இந்த CO2 எமிஷனை ஆப்செட் பண்றதுக்காக இவங்க இந்த ஹைபிரிட் பவர்ஸ்குள்ள போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா டாடா மோட்டார் ஃபெசிலிட்டிஸ்க்கு கிளீன் எனர்ஜியை ப்ரொவைட் பண்றது மட்டும் இல்லாம எமிஷன் CO2 எமிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 lakh tons ஆஃப் CO2 எமிஷனை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 37.7% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர். Q4 ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 60 crores இருந்த ப்ராஃபிட் இப்போ 38 crores குறைஞ்சிருக்குங்க. ரெவன்யூ வந்து 71% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர். 16.4 crores இருக்கு. இது Q4 ஃபினான்ஷியல் 25ல 57 crores இருந்திருக்குங்க. கம்பெனி வந்து ஒரு 27 ரூபாய் பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இல்ல, ரொம்ப ரொம்ப ஹைங்க. 100 கிட்ட இருக்கு பிஇ. நம்ம ஒரு 2250 2100 அந்த ரேஞ்சுக்கு வந்தா நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்னா 67% ஏறி இருக்குங்க. கிட்டத்தட்ட 13.12 crores இருக்கு ப்ராஃபிட். இது Q4 ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணோம்னா 7.86 crores இருந்திருக்கு. ஸோ 67% ஏறி இருக்கு. ரெவன்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா Q4 ஃபினான்ஷியல் 25ல 1293 crores இருக்கு. Q4 ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1183 crores இருக்குங்க. ஸோ ரெவன்யூ வந்து கூடியிருக்கு. ஃபார் த ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் 25 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 30% குறைஞ்சிருக்குங்க. அதாவது 43.50 crores இருந்திருக்கு ஃபினான்ஷியல் இயர் 25 பொறுத்த வரைக்கும். ஃபினான்ஷியல் இயர் 24ல இது 62 crores இருந்திருக்குங்க. ஸோ லாஜிஸ்டிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே இது வேல்யூவேஷன் அதிகம் தான். உங்களுக்கு லாஜிஸ்டிக் செக்டர் வேணும் அப்படின்னா கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் அப்படின்ற நிறுவனம் இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. PE வந்து 15 பக்கமா இருக்கு. பிரைஸ் டு புக் 1.62 இருக்கு. ஸ்மால் கேப் தான், நல்ல ப்ராஃபிட் பண்றாங்க. டெட் டு ஈக்விட்டி 0.10. இந்த பிரைஸ் டு புக் 1.5 நெருங்குறப்ப நம்மளே லிஸ்ட்ல ஆட் பண்ணலாம். பட் 1.62 இருக்கு. கீழே வர்றப்ப நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை பத்தி நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க. 3-4 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சில பேங்க்ல ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் வந்து 90% மேல இருக்கு. அவங்க எல்லாம் வந்து அவங்களோட ஸ்டேக்கை விற்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் 75% வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா விற்பாங்க. தென் எல்லா பேங்க்கும் 75 வந்தோடனே மறுபடியும் அதை 50 குறைப்பாங்க, அது கீழே குறைப்பாங்க. ஸோ லாங் டேர்ம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட போர்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே இருப்பாங்க. அதாவது எப்பப்பெல்லாம் நல்ல வேல்யூவேஷன்ல ஹையர் பிரைஸ் போகுதோ அப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேக்கை விற்பாங்க. குறிப்பா அந்த மார்ச் குவார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 90%க்கு மேல இருந்த 4 பேங்க் அதுல ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. அதாவது இதுல ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும் ப்ரொமோட்டர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசம்பர் குவார்டர் முடிகிறப்ப 93.08% இருந்த ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக்
இப்போ 89.27% தாங்க இருக்கு. ஒரு 3.5% குறைச்சிருக்காங்க. நீங்க கடைசி 3 மாசத்துக்கு முன்னாடி ஷேர் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களோ அதை விட கண்டிப்பா இப்ப குறைஞ்சிருக்குங்க. அதே மாதிரிதான் ஐஓபிக்கும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 96.38% வச்சிருந்தாங்க டிசம்பர் 24ல. இப்ப மார்ச் 25ல 94.61%, ஒரு 1.8% பக்கமா ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக்க குறைச்சிருக்காங்க. அடுத்து பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் 98.25%ல இருந்து 93.85% குறைஞ்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4% பக்கமா ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஷேரை குறைச்சிருக்காங்க. அடுத்து யூகோ பேங்க் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 95.39% இருந்திருக்கு டிசம்பர் 2024ல. இதை வந்து 90.95 குறைச்சிருக்காங்க. இதுலயும் 4% வந்து குறைச்சிருக்காங்க. இது 75% வர்ற வரைக்கும் இது நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும்னு நினைக்கிறேங்க. செபியோட நார்ம்ஸை அட்ஹர் பண்றதுக்காண்டி தான் இந்த ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸை 75 குறைக்கிறாங்க. பட் ஹையர் வேல்யூவேஷன்ல ஷேர்ஸ் விற்கிறப்ப ஷேர் பிரைஸ் குறையும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அதனாலதான் நம்ம இந்த சைடு போறதில்ல. நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தாலும் கூட இது 75% குறைஞ்சதுக்கு அப்புறம் இது அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா 50% இருந்தாலே போதும். ஸோ 75 எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் தேவைப்படுறப்ப 75% இருக்கிற ஸ்டேக்கை மறுபடியும் 50 குறைப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஷேர் பிரைஸ் வந்து மேல போறப்ப நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டேக் சேல் நடந்தது அப்படின்னா ஷேர் பிரைஸ் வந்து குறையும். நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள போய் மாட்டிக்கூடாது. அடுத்து ஐடிசியில் 2 அப்டேட்டுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஐடிசியில் ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் அப்படின்றவங்க அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3.08%லேருந்து 3.7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4.9 கோடி ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க மார்ச் குவார்டரை பொறுத்த வரைக்கும். அதே நேரம் எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசம்பரை கம்பேர் பண்றப்ப மார்ச்ல அவங்களோட ஸ்டேக் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. அதாவது 40.17%லேருந்து 39.87% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எஃப்ஐஐஸும் குறைஞ்சிருக்காங்க. 1675ல இருந்து 974 குறைஞ்சிருக்காங்க நம்பர் ஆஃப் எஃப்ஐஐஸ். பட் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து ஏத்தர் எனர்ஜில ஒரு அப்டேட். கம்பெனி வந்து சிபிஏகே எனர்ஜி அப்படின்ற ஒரு சைனீஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போடுறாங்க பேட்டரி சப்ளை சொல்யூஷன்ஸ்க்காக. இந்த சிபிஏகே எனர்ஜி அப்படின்றவங்க யாருன்னா சைனால லீடிங் சப்ளையர் ஆஃப் லித்தியம் அயன் அண்ட் சோடியம் அயன் பேட்டரிஸ்ங்க, குறிப்பா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸ்க்கு. அடுத்து ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து இந்த கிரிக்கெட் டீம் இருக்கு இல்லையா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல் டீம், அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்ட்னரா இருப்பாங்க இந்த ஆன்கோயிங் ஐபிஎல் 2025ல. கம்பெனியோட எம்டி சிஇஓ ஆனந்த்ராவ் அவர்கள் என்ன சொல்றாரு, எங்களோட கோர் வேல்யூஸை நாங்க வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுவோம், இந்த பார்ட்னர்ஷிப்ல இது தொடரும். எங்களோட கோர் வேல்யூஸ் என்ன அப்படின்னா கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி, தென் ட்ரஸ்ட், தென் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்றாரு. கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸா இருக்கட்டும் இல்ல எம்டி சிஇஓ எதுனாலும் சொல்லட்டுங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை தான் பார்ப்போம். அடுத்த ஸ்டீல் செக்டார்ல ஒரு அப்டேட்டுங்க. இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் வார், இந்த 25% ஸ்டீல் அலுமினியம் இம்போர்ட்ஸ்க்கு டேரிஃப் இதெல்லாம் போட்டிருந்தார் இல்லையா, இதனால இந்தியாவுக்கு வந்து வியட்நாம் சைனால இருந்து ஸ்டீல் டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு இதுல பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு 12% சேஃப்கார்ட் டியூட்டி போட்டிருக்காங்க. குறிப்பா யாரை டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சைனாவும் வியட்நாம்ல இருந்து வரக்கூடிய ஸ்டீலுக்காக தாங்க இந்த இம்போர்ட் டியூட்டியை போட்டிருக்காங்க. அடுத்து ஆல்பபெட்ல ஒரு அப்டேட்டுங்க. கூகுள் நிறுவனத்துடைய பேரண்ட் தான் ஆல்பபெட். இந்த கூகுள் பிக்சல் இருக்கு இல்லையா, அதோடைய உற்பத்தி அப்படின்றது வியட்நாம்ல இருக்குங்க, இந்தியாவில இருக்கு. வியட்நாம்ல இருக்கக்கூடிய மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டியில ஒரு சில இதை வந்து இந்தியாவுக்கு மாத்தலாமா அப்படின்னு சொல்லி ஆல்பபெட் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த டேரிஃப் விவகாரங்கள் தான். வியட்நாமுக்கு ஹையர் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் எப்படியும் வந்து இன்னொரு 90 நாள்ல மறுபடியும் ரெசிப்ரோக்கல் டேரிஃபை ட்ரம்ப் அவர்கள் கையில் எடுப்பாரு. இது சம்பந்தமா 2 வாரத்துக்கு முன்னாடியே இங்க இருக்கிற அவங்களோட பார்ட்னர்ஸ் இருப்பாங்கல்ல, டிக்ஸான் டெக்னாலஜிஸ், ஃபாக்ஸ்காம், அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்க உற்பத்தி பண்ணி அதை யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க, குறிப்பா இந்த டேரிஃப்னால. ஸோ இது உண்மையிலேயே நமக்கு நல்ல செய்தி. அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனியோட போர்டு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 26 rupees பெர் ஷேர் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து April 25. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட், நிப்போன் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லிங்க. உங்களுக்கு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இண்டஸ்இண்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். இண்டஸ்இண்ட் வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல் அக்வயர் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் வந்தது. அதற்கு மத்தியிலேயே அவங்க ரிலையன்ஸ் கேபிட்டலை வாங்கிட்டாங்க. அந்த இஷ்யூஸ் எப்படி மார்ச் 2025 போயிடும், அந்த குவார்டர் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து அந்த ரிலையன்ஸ் கேபிட்டல் அக்ரெசிவா டெவலப் பண்ணுவாங்க. இப்ப நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க், அதை கன்சிடர் பண்ணாலே நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அடுத்து ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. எனக்கு இப்பயும் அது காஸ்ட்லியா தாங்க தெரியுது. அது போக ப்ரமோட்டர் ஷேர்ஸ் பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 0.42 இருக்கு. நமக்கு இது சரி வராது. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு டிவிடெண்ட் வந்திருக்கா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் 2-3 நாளா கேட்கறாங்க. எனக்கு எந்த கார்பரேட் ஆக்ஷன்லையும் காட்டல, மெயிலும் வரல, எந்த நோட்டிபிகேஷனும் வரல, டிவிடெண்டும் வந்த மாதிரி தெரியல.
வந்தா நான் அப்டேட் பண்றேன். அடுத்து கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி, என்டிபிசி இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் குறிப்பா இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்ல பிசினஸ் பண்ற எந்த கம்பெனிஸ்குள்ளேயும் போறதே இல்லைங்க. ஆனா சமீபத்துல டாடா பவர் நடந்த ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேனே, அவங்க இந்த ரினியூவபிள் செக்டர்ல அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தெர்மல் பவர் பிளான்ட் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா கோல் ஃபயர்ல அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வேணா கோல் இந்தியாவை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மூணுல கோல் இந்தியா நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க, கடனும் கிடையாது. கோல் இந்தியா எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரைஸ் டு ஏர்னிங் 7 பக்கமா இருக்கு, பிரைஸ் டு புக் 2.5ல இருக்கு, டெட் டு ஈக்விட்டி 0.08 தான். நான் எப்பொழுதுமே கன்சிடர் பண்றது இல்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கோல் இந்தியாவை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து ஓஎன்ஜிசி தென் என்டிபிசி எடுத்துட்டோம்னா ரெண்டுக்குமே கடன் ஜாஸ்தி, பட் வேல்யூவேஷன் வந்து ஓஎன்ஜிசிக்கு ஓகே தான். பி வந்து ஒரு 8 பக்கமா இருக்கு, பிரைஸ் டு புக் 0.9 பக்கமா இருக்கு, பட் டெட் டு ஈக்விட்டி 0.36ல இருக்கு. அடுத்து என்டிபிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி ரொம்ப அதிகங்க, 1.46 இருக்கு, பிஇ வந்து 15 இருக்கு, பிரைஸ் டு புக்கும் 2.10 இருக்கு. ஸோ என்டிபிசியை நவுத்தி விட்டுருங்க. ஓஎன்ஜிசியா கோல் இந்தியாவான்னு பார்த்தா கோல் இந்தியா நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பர்சனலா வேணும் அப்படின்னா இந்த மூணுல அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாரு, பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் தென் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. பிரைஸ் டு புக் எக்ஸாக்டா 1ல இருந்தது நான் இன்னைக்கு காலைல பாக்குறப்ப. பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் கொஞ்சம் ஓவர் வேல்யூடா தான் இருக்கு எல்ஐசியை கம்பேர் பண்றப்ப. பட் அவர் வந்து எனக்கு ஏற்கனவே 21% ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அப்படியே அதை வச்சுக்கோங்க. புதுசா இன்வெஸ்ட் பண்றதை நீங்க எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுவும் வந்து நல்ல நிறுவனம் தான், அதுவும் வந்து நல்லா ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. பட் பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸை கம்பேர் பண்றப்ப எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் நல்ல நிறுவனம், அதிகமாவே ப்ராஃபிட் பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளவு பையர்ஸ் இருக்காங்க செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிலாம் நான் பாக்குறதே இல்லைங்க. திடீர்னு 60-70% இருப்பாங்க, தென் ஷேர் பிரைஸ் ஒரு 10 ரூபாய் ஏறினோடனே திடீர்னு பையர்ஸ் கம்மியாவாங்க, செல்லர்ஸ் அதிகமா இருப்பாங்க. இது மாதிரி மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கும். ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு அது தேவையில்லை. நமக்கு வேல்யூவேஷன் எது நல்லா இருக்குன்னு பாருங்க, ஷேர் பிரைஸ் இறங்குறப்ப கன்சிடர் பண்ணுங்க, ஏறுனா விட்டுருங்க. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் தொடர்ந்து எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.